தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று 2026இல் ஆட்சி அமைக்கும் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் தலைமையில் மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேட்டியளித்த டாக்டர் சரவணன், இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வதாக கூறினார். பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் மாநாட்டின் சிறப்புரையாற்றுவார் என கூறினார். இந்த மாநாடு தெற்கு பகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், திமுக அரசால் வரிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை அனுபவித்த மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொதுக்கூட்டம் மதுரையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியோட தலைமை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் டிடிவி அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரும் இங்கே இன்றைக்கி கலந்துக்கிற இருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாரத பிரதமர் அவர்களும் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசிக்க இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். இன்றைக்கி வரக்கூடிய இந்த எழுச்சி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வரவேற்க நாங்கள் விமான நிலையம் சென்றிருந்தோம். மிகப்பெரிய ஆரவாரத்துடன் தொண்டர் பெருமக்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. இன்று நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இந்த தெற்கு பகுதியில் மிகப்பெரிய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி எடப்பாடியாரோட தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று கழகம் ஆட்சி அமைக்கும். ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சாமானிய மக்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை தொடர்ந்து அளித்த வண்ணம் இருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது. முக்கியமான ஒரு வாக்குறுதியாக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் என்று ஒரு பெரிய ஒரு திட்டத்தை சாமானிய மக்கள் இந்த திமுக அரசால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த, வரிச்சுமையை அனுபவித்த மக்களுக்கு ஒரு பெரிய விமோசனமாக இந்த 10,000 ரூபாய் அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. 2026இல் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நன்றி.